4 விரல் வந்து இப்படி போகும். அந்த தான் வந்து நமக்கு அந்த 4000. இது வந்து பார்த்தீங்கன்னா 3000. அதுவும் 3000. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல மீன் பிடிக்கிறதா வந்து பார்க்க போறோம். இங்க ஒரு குளத்துக்கு ஒன்று வந்துருக்குறேங்க. இந்த குளத்துல வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து இந்த குளத்துல வந்து இன்னைக்கு மீன் பிடிக்கிறதா உங்ககிட்ட காட்ட போறேன். அதே மாதிரி எப்படி வலை விடுறாங்க, எத்தனாயிரம் வலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மீன் வந்து வலையிலிருந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக காட்ட போறேங்க. இந்த வீடியோ ரொம்ப சூப்பரா வேற லெவல்ல இருக்க போது. மறக்காம வந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, இப்ப பாத்தீங்களா இந்த குளத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து மீன் பிடிக்க போறோங்க. காலைல காட்டி வந்துட்டோங்க. பயங்கர ஜில்லுன்னு தண்ணிலாம் பயங்கரமா வேற லெவல் இருக்குது. நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் டூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கண்ணு முன்னாடி தான் வரிசையா வச்சிருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 4000 வலைங்க. 4000 வலைன்னா உங்களுக்கு எப்படின்னா வச்சுங்க, இந்த 4 விரல் வந்து பாருங்க, இந்த 4 விரல் வந்து இப்படி போகும். அந்த தான் வந்து நமக்கு அந்த 4000. இது வந்து பாத்தீங்கன்னா 3000. அதுவும் 3000 தாங்க. இந்த 2 வலையும் வந்து பெரிய வலை, அது விட்டுதான் ஒரு சின்ன வலை. அது வந்து ஒரு 20-25 அடி வரும். இது வந்து ஒரு 80ல இருந்து 100 அடி வருங்க. இதுவும் 80ல இருந்து ஒரு 100 அடி வரும். இந்த 3 வலையை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த குளத்துல இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்க போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம பாய்ஸ் வந்து உள்ள தண்ணியில இறங்கிட்டாங்க. இந்த வீடியோல வந்து எப்படி வலை விடுறாங்க, மீன் வலையிலிருந்து எப்படி ஏறாங்க, எப்படி மாட்டுது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா காட்ட போறேன். மக்களே, ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க மீன் பிடிக்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 4000 வலை எடுத்துட்டு போனாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க என்னையும் கூட்டிட்டு போங்க. எனக்கு வந்து மீன் சாப்பிட்றத விட மீன் பிடிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வம் அதிகங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து இந்த தூண்டில் இருக்கும் பார்த்தீங்களா, தூண்டிலில் போட்டு அந்த புழு குத்தி போட்டுக்கிட்டு மீன் சின்ன சின்ன மீனை குட்டி மீனாக பிடிப்போம். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு கடந்த ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இப்போ வலையில பிடிக்கிறதுனா சொல்ல வேணுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு போனாங்க, ஞாயிற்றுக்கிழமை நாளே நாங்கள் போவோம், நீ வரேன்னு சொல்லி கேட்டாங்க. இந்த ஒரே ஒரு வார்த்தை போதுங்க, குடுன்னு ஒடியான்ட்டாங்க. எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆசைங்க இந்த வந்து வலையில பிடிக்கிறது. அதனால ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, எப்படி அந்த வலையை எடுத்து விடணும். அப்படி அந்த குச்சிலிருந்து ஊறி தான் நான் எடுத்து விடுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்து விடணும், நான் இழுத்துக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால வந்து சரின்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. இப்படின்னு எனக்கு டீச்சிங் சொல்லி கொடுத்தாங்க. எல்லா வேலையும் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து பெரிய ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு நான் மீன் பிடிக்க வந்துட்டேன். இன்னைக்கு வந்து பயங்கரமாக மீன் பிடிச்சி வேற லெவலில் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே வலை விட்டுக்கிட்டே இருக்குங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும் 4000 வலைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3000 இல்லை 3000 2 வலை இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த 2 வலையும் அடுத்தடுத்தது அப்படியே விடுவோங்க. இப்போ அப்படியே ஒருத்தர் வந்து இழுத்துக்கிட்டே போகிறாங்க, நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த வலை பாருங்க அப்படியே பின்றது பார்த்தீங்களா, எப்படி பின்னி இருக்கிறாங்க. அந்த சூரிய வெளிச்சத்துல அவ்வளோ சூப்பராக நல்லா தெரியுது பாருங்க. இப்போ நம்ம வலை விடுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளத்துல தாங்க. இந்த இடம் வந்து சின்ன இடம் தான், ஆனால் குளம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஏக்கருக்கு மேலே இருக்குங்க, பெரிய குளம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை அள்ளி இருக்காங்க, அதனால வந்து இந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சப்ப தண்ணி ஃபுல்லாக நின்றுச்சு. இந்த இடம்லாம் நிற்கிற இடம்லாம் நம்ம முழுகிடுவோம், உள்ளே வர முடியாது. ஏன்னா சுற்றிலும் அந்த அளவுக்கு முள் அதிகமாக இருந்துச்சுங்க. இப்போ தண்ணி குறைஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் குழியாக இருக்குதோ அந்த குளத்துல, அந்த இடத்துலலாம் தண்ணி தேங்கி அந்த குழிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் எல்லாம் வந்து அங்கங்கே அப்படியே ஸ்டோர் ஆயிடுச்சுங்க. இது மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு 4-5 இடம் இருக்குதுங்க. இப்போ வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம சென்ற இடத்துல தான் பிடிச்சிட்டு இருக்கிறோம். இதுல பெரிய மீனா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு வந்து வேற லெவலில் மீன் பிடிக்க போறேங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே நீச்சல் தெரியும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கேனு கட்டியிருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமாங்க, கேனு வந்து எங்களோட ஒரு சேஃப்டி தான். ஆனால் பட் எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நீச்சல் தெரியும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேணாங்க, எங்களுக்கு ஏதாவது ஆயிருமான்ட்டு. அதெல்லாம் டோன்ட் வரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு நாங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையான சேஃப்டி எல்லாம் நாங்கள் எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கழுத்துக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலே தண்ணி இருக்கு. ஆனால் அதில் ஒரு சில இடம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இடத்துல ஆழமாக இருக்கும், ஒரு 2 ஆழம் இருக்கும். மற்ற இடத்துலமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கழுத்து அளவுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இருந்துச்சுங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலை எல்லாமே விட்டாச்சுங்க. பார்த்து பாருங்க, அந்த லைட் வெளிச்சத்தெல்லாம் அந்த இருட்டாக இருக்கிற மாதிரி எப்படி சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா.
அப்படியே வந்து இப்போ வலை விட்டு அந்த பின்னல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி பார்க்க போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு ஜிலேபி மீன் மாட்டிருந்துச்சுங்க. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மீனுங்களாம் அங்கங்கே வந்து மாட்டிருந்துச்சுங்க. வலையை செக் பண்ண தான் போயிருந்தோம். பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 மீன் பாருங்கள் ஒரே டைமில் அட்டன் டைமில் வந்து மாட்டிருக்குது. அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க, நானும் மீன் எடுக்கணும்னு சொல்லி எனக்கும் ஆசை. அந்த வலையில் இருந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்படி தான் எடுக்கணுன்ட்டு. அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஃபஸ்ட்டு மீன் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த ஜிலேபி மீன் எடுத்திருக்கேங்க. ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வலையை விட்டுட்டு அப்படியே வர வழியில் எது வந்து மாட்டிருந்ததோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையில் எடுத்து வந்து கொண்டு வந்து கொட்டிட்டு இந்த இடத்துல இங்கேயே சுத்தம் பண்ணிட்டு போயிடலாம், வீட்டில் போயிட்டு மட்டும் ஸ்ப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் மாட்டிருந்தது, கெண்டை மீன் மாட்டிருந்துச்சுங்க. ஆனால் விரால் மீன் மட்டும் தாங்க மாட்டல. அதுதான் பெரிய ஒரு டிராபேக்காக ஆகி போச்சுங்க. என்னதான் இருந்தாலும் மீன் பிடிச்சிட்ட சந்தோஷம் தாங்க. மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வலை விட்டுருப்போம். விட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 விதமான மீன் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி இப்போ நம்ம சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து செதில் வந்து இங்கே சுத்தம் பண்ணிட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா கெண்டை மீனுங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பில்லு கெண்டைன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இது அந்த மீன் இதுதாங்க, தெரியுதுங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா பில்லு கெண்டைன்னு சொல்லுவோம். சில ஏரியாவில் வந்து கெண்டை மீனுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ணுறது தான் இப்போ வீடியோ நீ பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நம்ம விட்டுருக்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வசனம் அப்படியே விட்டுருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் தாங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்கே ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு வீட்டில் போயிட்டு ஒரு 2 டைம் நம்ம அலசணுங்க. ஏன்னா நம்ம இங்கே சும்மா தான் ஒரு வலை விட்டதுக்கு அப்புறம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சும்மாவே உட்காந்துருப்போம். அந்த ஃப்ரீ டைமில் வந்து நம்ம இந்த மீனை சுத்தம் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நம்ம சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்க செதிலாம் எடுத்துட்டு அப்புறமேட்டு அந்த வயிற்றை கிழிச்சு சைடில் இருக்க அந்த வால்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வெட்டி விட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கெண்டை மீனுங்க. ஜிலேபி மீன் வந்து செதில் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக டக்கு டக்குன்னு வந்துடும். ஆனால் இந்த கெண்டை மீன் இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செதில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நானும் வலிவிட்டு போங்க, கையில் பிடிக்க முடியாது. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஓரளவுக்கு கொஞ்சம் சுத்தம் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி நான் கொடுக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழிச்சு அதில் இருக்க அந்த வயிற்றுல இருந்து அந்த கழிவு எடுத்துட்டு அப்புறமேட்டு அந்த கழுத்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வு இருக்கும். அந்த ஜவ்வு எல்லாத்தையும் வெட்டி க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. சுத்தம் பண்ணிட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டோம். அலசினதுக்கு அப்புறம் இந்த மீன் எடுத்து கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சேங்க. வெயிலில் காய வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் உணர்ந்துருங்க. அப்போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஏன்னா நாங்கள் மீன் பிடிச்சிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட ஆகலாங்க இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு. அது வரைக்கும் மீன் ஓரளவுக்கு கிளம்ப இருக்கணும் பார்த்தீங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அலசிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விட்டுட்டோம் 1/4 மணி நேரம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன பிற்பாடு நீங்களும், நான் மட்டும் கிடையாதுங்க, நீங்களும் வீட்டில் இருந்து இந்த கடையில இருந்து மீன் வாங்கிட்டு போனீங்கன்னா வீட்டில் வந்து ட்ரையாக மீன் வச்சுட்டு ஒரு குண்டானில் போட்டு கல்லுப்பு போட்டு ஒரு அலசிக்கணும். நல்லா அலசி 2 டைம் எடுத்ததுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு அலசணுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீனே நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுனாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம், குழம்பு வைக்கிறதுனாலும் குழம்பு வச்சுக்கலாங்க. நான் எதனால் சொல்கிறேன்னா அந்த மீனோட ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுச்சி வந்து அப்படியே இருக்கும். கடலில் பிடிக்கிற அளவு வந்து கூட அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம ஏரி குளம் இந்த இதில் பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டை ஸ்மெல் அப்படியே ஓரளவுக்கு இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு தண்ணி போட்டு மஞ்சள் தண்ணி போட்டு நல்லா அலசிட்டோம்னா எந்த ஒரு ஸ்மெல்லுமே அடிக்காதுங்க. மீனெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மீன் பிடிக்கவே நம்ம உள்ள வந்து மீன் எடுக்க போயிருந்தோம். 2 மணி நேரம் கழிச்சு போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல மீன் மாட்டி இருந்துச்சுங்க. வழக்கத்துக்கு மாற அவங்க நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா எப்பவுமே மீன் வந்து நிறையா மாட்டோம், நேரம் என்னமோ தெரியல வீடியோ எடுக்கிற அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பெரிய மீன், அது இல்லாமல் நிறைய மீன் மாட்டவே இல்லை. ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்துருந்தாங்களாம். 30-40 கிலோ மீன் வந்து பிடிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ 25 கிலோ அந்த ரேஞ்சுக்குள்ள தான் பிடிச்சோம். ஒரு 10-15 கிலோ மீன் வந்து எங்களுக்கு ஏமாற்றம் தான். அவங்க போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் மீன் நல்லா அலசிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையிலேயே வந்துட்டோம். அது இல்லாமல் ஒரு மீன் வலை விட்டுட்டு நம்ம மீன் எடுக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 9-10 அந்த ரேஞ்ச் ஆயிடுச்சுங்க. அதனால வெய்ய டைமில் வந்து மீன் வந்து அதிகமாக வெளியே வராது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மீன் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஓரளவுக்கு ஜிலேபி மீன் கெண்டை மீன் மட்டும்தாங்க மாட்டிச்சு. இந்த மீன் வலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலை வந்து அவங்க பவானியிலிருந்து வாங்கிட்டு வந்தாங்களா, பின்னறதுக்கு முன்னாடியே அங்கே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே கையால் பின்னனதா அப்படி சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட அடுத்த டைம் நானும் கேட்டிருக்கிறேன். இந்த மீன் வலை வந்து இப்போ மீன் பிடிக்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் வலை வந்து எப்படி பின்னுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டைம் செஞ்சு காட்டுங்க, அது ஒரு வீடியோ கண்டென்ட்டாக எடுத்து போடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா
மீன் வலை எப்படி பின்றதுன்னு சரியா பேர் தெரியாம கூட இருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சதா இருக்கலாம். இது மூலியமா 4 பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டா அது மூலியமா நமக்கு சந்தோஷம் தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து மீன் சுத்தம் பண்ணதை நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுங்க. இதுலேயும் ஓரளவுக்கு மீன் வந்து கிடைச்சிதுங்க. அந்த 4000 வலைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் தான் ஓரளவுக்கு நல்லா சைஸான மீன் 1/4 கிலோ 300 கிராம் 400 கிராம் அந்த ரேஞ்சில் மீன் கிடைச்சிதுங்க. அந்த 3000த்தில் வந்து ஓரளவுக்கு மீன் வந்து கம்மியானா சைஸு கம்மியாக தாங்க இருந்துச்சு. ஓரளவுக்கு எங்களுக்கு தேவையான ஒரு 20 கிலோ அந்த ரேஞ்சு பக்கமாக ஆனால் மீன் பிடிச்சிட்டேங்க. இதெல்லாம் சுத்தம் பண்ணுறதை இப்போ நல்லா பார்த்துட்டு இருப்பீங்க. நல்லா க்ளீன் பண்ணுறது நல்லா பண்ணிடணுங்க, இல்லைன்னா ஸ்மெல் அடிக்கும். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லைன்னு சரியாக தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் மீன் பிடிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காட்டிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது மீன் பிடிச்ச அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நாங்களும் இந்த மாதிரி மீன் பிடிச்சிருக்கிறோம், நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட்டில் தெரிவிங்க. இதே மாதிரி மீன் வேலை வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்க்குறேன் ஏதாவது செஞ்சு கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு. 1/4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ இந்த மாதிரி அளவுக்கு அவங்க வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க முன்னே. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி இல்லாதனால கொஞ்சம் விட்டுட்டாங்க, மறுபடியும் இப்போ கன்டினியூ பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வலை தேவைப்படுற மாதிரிச்சுன்னா எத்தனை வேலை எத்தனை கிலோவில் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா இங்கே பின்னி கூட கொடுப்பாங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரிச்சுன்னா நம்ம கமெண்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ வந்து 3000 வேணும் 4000 வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து செஞ்சு கூட போஸ்ட் அனுப்ப சொல்கிறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி எங்களை மாதிரி மீன் பிடிச்சி நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன், கெண்டை மீன், அப்புறமேட்டு வந்து விரால், நாட்டு விரால், இந்த மாதிரி மீன்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் காலையில் ஒரு 6 மணிக்கு வந்தோங்க. இப்போ மணி 1 மணி 2 மணி பக்கமாக ஆயிடுச்சு. எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு மீன் பிடிச்சிட்டோங்க. இப்போ நம்மளோட கிளம்ப போகிற டைம் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.